ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காரடையால் நோன்பு காராமணி வச்சு இனிப்படை செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி காய வச்சு நல்லா காஞ்ச உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி வேக வச்சு வச்சுருக்கோம். வேக வச்ச பச்சரிசியை போட்டு காராமணி நல்லா வேக வச்சு ஒரு 150 கிராம் காராமணி வேக வச்சு நல்லா பிசைஞ்சு மாவில் போட்டுக்கணும். பிசையுங்க, நல்லாயிருக்கும் சாஃப்டாக. 150 வெல்லம் போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். மாவில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். சாவித்திரி அவங்க கணவருக்காக பார்வதியிட்ட வேண்டி இருந்தாங்க. அதான் இந்த நோன்பு, காரடையால் நோன்பு. இதுக்கு வெண்ணெய் தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். வெண்ணெய் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டுக்கலாம். தேங்காய் பூ போட்டு பேசினா நல்லாயிருக்கும். பிசைஞ்சிட்டு இட்லி குண்டானில் வேக வச்சிடணும். இதில் காரத்துலேயும் செய்வாங்க. காரத்தில் இது வெல்லம் போடாமல் காராமணி போட்டு தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளித்து செய்வாங்க. நான் இனிப்பு மட்டும் செய்கிறேன். இதில் வெண்ணெய் தடவிணும். இந்த இட்லி தட்டில் வெண்ணெய் நல்லா தடவிட்டு எடுத்து வச்சிடணும். எடுத்து தட்டிட்டு இது இட்லி குண்டானில் வச்சிடணும். நான் தட்டை போட்டு மூடிட்டு 20 நிமிஷம் வேகட்டும். வெந்துடுச்சான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எடுக்க நல்லா வந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். வெந்துடுச்சு நல்லா. தட்டில் வச்சு இது மேலே வெண்ணெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். எங்களுக்கு இந்த நோன்பு கிடையாது. இருந்தால் செஞ்சதுக்காக சாமி வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். உங்களுக்குலாம் அந்த நோன்பு இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.